வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 4 இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டோகோவோண்டா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஒரு தற்காப்பு கலை தான். தென்கொரியாவில் தான் இதனுடைய முதல் பேஸ்ன்றது உருவாச்சு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தென்கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கலைன்றது இருந்தது. பட் ஆனால் அது டைரெக்டான ஒரு கலையாக இப்போ இல்லை. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் அதை ரீஜென்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே, சீனாவினுடைய தற்காப்பு கலை இதெல்லாம் மிங்கிளாகி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த தற்காப்பு கலை அந்த டோகோவோண்டான்றது உருவாயிருக்குது. இது 2006 பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட இந்த டேவை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. 2000 பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்லேயும் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதன் மூலமாக இதனுடைய பெருமை அப்படின்றது பயங்கரமாக போச்சு. அப்படிப்பட்ட ஒரு கலையை தற்காப்பு கலையை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டோகோவோண்டா டே அப்படின்னு சொல்லிட்டு தென்கொரியாவில் உருவான ஒரு தற்காப்பு கலையை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 4. நெக்ஸ்ட்டு கோஆப்ரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டேங்க. இது வந்து 1991 பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையினுடைய சட்டமானது அவங்களுக்காக நிறைவேற்றினாங்க. அப்படி நிறைவேற்றினதுனால பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பல விதமான கட்டமைப்புகளில் அந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணுன்ற பேசிக்கான கான்செப்ட் தான். 2011 பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தொழிலோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சமூக நலத்துறையும் தொழிலாளர்களுடைய சங்கம் இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், நெசவு, கைவினை பொருட்கள்னு சொல்லிட்டு பேசிக்காக அந்த நலிவு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற கான்செப்டை முன் வச்சு இன்றைக்கி அது பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. அப்படி ஒரு கோஆப்ரேஷனோட நம்ம செயல்பட்டோம்னா நம்ம நாடு பயங்கரமாக இருக்கும்ன்ற கான்செப்டை முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோஆப்ரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டுறவுத்துறையாக கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஈரானு செப்டம்பர் 4. நெக்ஸ்ட் டே கஸ்டமர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2003 ஜனாதிபதியாக இருந்த மேகாவதி சோகர்னேபுத்ரி அப்படின்ற போஸ்ட்னால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தினமாக வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியாரினுடைய அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் முதல்ல இருந்திருக்கு. அதாவது கஸ்டமர்ஸை நம்ம எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கான தரமான பொருட்கள் அவங்ககிட்ட போய் சேருதா, அவங்க நம்மளோட கரெக்டான கனெக்டிவிட்டியில் தான் இருக்கிறாங்களா, நம்ம பொருளை தான் அவங்க வாங்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கஸ்டமருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கணும். அவங்க வாங்கக்கூடிய பொருட்களால் தான் பார்த்தீங்கன்னா நாம் பெரிய லெவலில் இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் கஸ்டமர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 4. நெக்ஸ்ட் இண்டிஜினியஸ் லிட்ரேச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ரீசன் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் அங்கே ஆழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள்ன்றது ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளே பார்த்துருப்போமே, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை இவங்க ரொம்ப வருஷமாக அப்படியே தத்தெடுத்து வளர்க்குறன்ற பேரில் அவங்ககிட்ட இருந்து பிரித்து கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததில்ல. அண்ட் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வியறிவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஏன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களில் கிட்டத்தட்ட 3.3% மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 லாங்குவேஜ் பேசுகிறாங்களாம். இதை தவிர்த்து இங்கிலீஷை பேஸாக வச்சு நிறைய லாங்குவேஜ்லாம் இருக்குது. இவ்வளோ லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம கல்வி அறிவை கொண்டு போய் சேர்க்குறதுன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இதுக்காக நிறைய பேர் வந்து தன்னார்வலர்களாக முன் வந்து அவங்களுக்காக புக்கு கொடுக்குறது, அவங்கள எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லி தரதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்புனாங்க. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய லெவலில் பின்னடைவுகள்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக 2011 இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40% மக்கள் வந்து பூர்வீகமாக இருப்பாங்க தெரியுங்களா, அந்த பழங்குடியில். அவங்களே வந்து அந்த புக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி அவங்க மக்கள் படிக்கணுன்ற மாதிரி அவங்களோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாரும் அந்த எழுத்தறிவை பெறணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் லிட்ரேச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 4. நெக்ஸ்ட் புக் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் ஒரு டேங்க. இது வந்து 1933 வந்து பார்த்தீங்கன்னா உருவாகினாங்க. அந்த சமயத்திலேயே ஒரு நூலகன்றதை இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பல வருடங்கள் கழிச்சு அந்த சேமிப்பு கிடங்களை கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் புக்குகள்லாம் இருந்ததுனால அது கண்டிப்பாக வேறு இடம் தேவைன்னு சொல்லிட்டு 1954 மறுபடியும் வேறு புத்தகத்துக்காக ஒரு நூலகத்தை உருவாகினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் கலைஞ்சதுக்கப்புறம் அதை இன்னும் மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு மறுபடியும் 2005 அந்த டெவலப்மெண்ட்ன்றது இன்னும் அதிகமாக போக ஆரம்பிச்சுது. அப்படி அந்த டெவலப்மெண்ட் போக 2005 அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய நூலகத்தை உருவாகணும்னு சொல்லிட்டு உருவாகினாங்க. அதன் மூலமாக 2012 பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவிலே பெரிய நூலகத்தை அவங்க உருவாகினாங்க. அதை தவிர்த்து ஒரு 1330 நூலகங்கள் வச்சுருக்கிறாங்க, 120 ஷாப் வச்சுருக்கிறாங்க. இப்படி நூலகத்துக்குன்னு சொல்லிட்டு தனியான ஒரு கான்செப்டே உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய லாங்குவேஜுக்கும் பாரசீகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லிங்க் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இப்போ ஈரான் வந்து இதுக்கு முன்னாடி பெர்ஷியர்கள்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அவங்க இருந்தக்கூடிய இடங்கள் அப்படின்ட்டு. அதனால் ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பெர்ஷியருக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருந்தது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாரசீக லாங்குவேஜில் தான் வந்திருக்கு. அதுலேயும் அவங்க நாட்டில்
நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர்டோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் இருக்கிறாரு. இவர் ஆப்கானிஸ்தான், ஈரான், தஜிகிஸ்தானுடைய நேஷனல் கவிஞராக பார்க்கப்படுறாரு. அப்படி எல்லாருக்கும் ஒரு லாங்குவேஜில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு பகுதியாக இருக்கிறதுனாலையும் அண்ட் போர்ஷியாவிலேருந்து அந்த போர்ஷியர்கள்லேருந்து அவங்க லாங்குவேஜ்லேருந்து இவங்க லாங்குவேஜ்ன்றது மருவி உருவான ஒரு காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்து முன் வச்சு இப்படி நமக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் பெருமைப்படுத்துகிற விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து புக் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் அந்த நூலகம் உருவான நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 4. நெக்ஸ்ட் இமிக்ரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவில் ஒரு டேங்க. இது வந்து மற்ற பகுதிகளிலேருந்து அர்ஜென்டினாவுக்கு வாழ வந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து அங்கீகரிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். 19ஆம் நூற்றாண்டில் இத்தாலி, ஸ்பானியர்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த பகுதிக்குள்ளே வர, இதை தாண்டி யூதர்களும் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே வர எல்லாருக்கும் அடையாளத்தை கொடுத்தாங்க. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 4.5% வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்தவங்க தான். இப்போ இருக்கக்கூடிய கணக்குப்படி கிட்டத்தட்ட 40 நாடுகளில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டுக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். இப்படி 2 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1949 ஃபர்ஸ்ட் டைமாக நேஷனல் மைக்ரேஷன் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகினாங்க அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக. அப்படி உருவாகின அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா இன்றைக்கி ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 4. நெக்ஸ்ட் ரெஸ்கியூவர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியாவில் ஒரு டேங்க. இது வந்து அந்த ஆபத்து காலங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியுங்களா, அந்த ஒரு படைப்பினரோட கொண்டாடணுன்றதுக்காக தான். இதுக்கு ஒரு மேஜரான ரீசன் இருக்குது. 1988 பார்த்தீங்கன்னா ஒரு 6.7 ரிக்டர் அளவு உள்ள ஒரு பெரிய நிலநடுக்கம் அவங்க நாட்டில் வந்தது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 பேர் இறந்து போயிருந்தாங்க. அதை தவிர்த்து நிறைய ஆயிரக்கணக்கான மக்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்கியூவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவுமே பாடுபட்டு ரொம்பவுமே காப்பாற்றினாங்க. அது ஒரு பெரிய லெவலில் அவங்க நாட்டில் பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக மாறிச்சு. ஸோ அப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடிய அந்த ரெஸ்கியூவர்ஸை வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவங்களை கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு 2008 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டே உருவாகினாங்க. அண்ட் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோவியத்தும் இதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அந்த பேரிடர் காலத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மாதிரி ரெஸ்கியூவர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியா ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 4. நெக்ஸ்ட் நியூக்ளியர் ப்ரொவிஷன் எக்ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டேங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸு அட் த சேம் டைம் இந்த நியூக்ளியரில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் வந்து கொண்டாடணுன்றதுக்காக தான். அந்த அணு உலைகளில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் கொண்டாடணுன்றதுக்காக. நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு உலக நாடுகள் பேசினாலுமே இருந்தாலும் கூட மற்ற நாடுகள்கிட்ட இருந்து நம்ம கெத்து தான் அப்படின்றத காட்டணும்னா எங்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குன்னு சொன்னால் தான் நடக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டேக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா என்ன எதுன்னு தெரியல. இது 2006 ஜனாதிபதியால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த செர்னோஃபில் அணு விலை வெடிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது இந்த உக்ரைன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சோவியத்தனோட சேர்ந்து இந்த சமயத்தில். அப்படி ஏற்பட்ட அந்த விபத்து மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அணு உலைகளை எந்த அளவுக்கு சரியான முறையில் கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் 1947 பார்த்தீங்கன்னா சோவியத் வந்து அணு ஆயுதங்களை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்காக தனி கூடங்களை உருவாகினாங்க. ஏன்னா அப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுத சோதனையை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டே அவங்க கெத்து காட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை உருவாகினாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினச்சதை விட ரொம்ப குயிக்காகவே 1949 ஃபஸ்ட் டைமாக அந்த அணு ஆயுத சோதனைகளை பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொண்டாடுறதுக்காக அதில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்படுவது நம்ம தான் நியூக்ளியர் ப்ரொவிஷன் எக்ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 4. மெச்சூரிட்டின்ற கான்செப்ட்டுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பேசுகிறத பொறுமையாக கேட்குறதுன்றதே பெரிய மெச்சூரிட்டி தாங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திராது உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.